இந்த ஆமணக்கு செடி பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த இந்த செடி வந்து இதில் இருக்குதுன்னா இப்போ நிலத்துக்கு இது ஒரு மூடாக்கா இருக்குது. அப்புறம் இது துணை தாவரங்கள் துவரையெல்லாம் வளர்த்தெடுக்கு பூச்சி விரட்டியாக இருந்து பயன்படுத்த முடியும். இதில் இருந்து தான் நம்ம எடுத்து எண்ணெயாக எடுக்கிறோம். இந்த ஆமணக்கு விதையில் இருந்தால் இது எடுத்து காய போட்டு விதைகளை எடுத்து அந்த விதைகளிலிருந்து நம்ம இடித்து வேச்சு காய்ச்சி பாரம்பரிய முறையில் வந்து இந்த எண்ணெயை எடுக்கிறோம். அது எப்படின்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த விதைகளை முதல்ல வறுத்துறணும். வறுத்துட்டு இடிக்கணும், உரலில் போட்டு இடித்து அப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு பங்குக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேக வச்சோம்னா அதில் எண்ணெயும் தண்ணியும் பிரியும். அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா காலத்துலேயும் பண்ண முடியாது, இந்த காலத்துல பண்ண. அதனால தான் காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அதான் நிலமும் பொழுதும் முதற் பொருள். நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். அப்போ அந்த பொழுதுக்கேற்றவாறு இப்போ இது வந்து எண்ணெய் காய்ச்சணும்னா இப்போ எல்லாருமே இப்போ இயந்திரத்தில் காய்ச்சி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் அந்த தன்மையை கொடுக்கவே கூடாது, இதனோட உண்மை தன்மையை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அக்னி வெயில் காலத்தில் தான் காய்ச்சணும். அதாவது கத்திரி வெயில் எப்போ நமக்கு சூரியன் உச்சிக்கு வருதோ அது வந்து அந்த கத்திரி வெயில் காலத்தில் தான் காய்ச்சணும். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்ச்ச முடியும். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் காய்ச்சி எடுக்கிறோம். அப்போ தான் எண்ணெயும் தண்ணியும் பிரியும். அப்போ இங்கே என்னென்னா பஞ்சபூத ஆற்றல் நம்ம எடுத்து அது வேலை செய்யுது நம்மளுக்கு. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாம் வீட்டில் போய் செஞ்சுட்டு என்னங்க ஐயா இவ்வளோ நேரம் ஆகுது, 1 லிட்டர் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது, இது எப்படிங்க நான் போய் பண்ணுறது, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படிங்க இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த அந்த பொருந்துற காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். கொக்கு காத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம காத்துட்டு இருந்தா தான் அந்த காலம் வரும் பொழுது அப்போ நமக்கு சூரியன் துணை புரியுது எண்ணெயும் தண்ணி பிரித்து எடுக்கும்போது. இப்போ காட்டில் ஈரப்பதம் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு கிடைக்காது, அந்த அந்த சூடு டெம்பரேச்சர் வந்து கிடைக்காது. அப்போ பதம் வந்து இந்த பொருத்தமான காலத்தில் தான் வரும். இதில் தான் 12 வகையான பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த குச்சி எங்களுக்கு வந்து கேஸாக இருக்குது, அதாவது எரியுது. இது இந்த சாம்பல் எங்களுக்கு வந்து விளக்கி கழுவுறதுக்கு பொடி, ட்ரை டாய்லெட்டு, பற்பொடி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துகிறோம்.